இந்தியா முன்னாடி ஈரான்லேருந்து ஸ்ட்ரெயிட்டாக வாங்கிட்டு இருந்தோம். ருப்பி அண்டு இவங்களுடைய ரியால்னு. ட்ரம்ப் வந்தாரா, வந்த உடனே கூப்பிட்டு நீங்கள் வந்து இங்கே வாங்கக்கூடாது, ஈரானில் வாங்கக்கூடாது அப்படின்னா, சரி ஓகே பாஸ் அப்படின்ட்டு ஈரானில் வாங்குறத கட் பண்ணிட்டோம். அப்போ ஈரானுக்கு வந்து கொஞ்சம் வருத்தப்படுவாங்களே, என்னதான் இருந்தாலும் ஒரு ராஜ்யர் வந்தால் கூட ஓகே, நாட்டுக்கு நாடு சரி பரவாயில்ல, அவங்க நாடு அவங்க எடுத்துக்கிறாங்க பரவாயில்லன்னு சொல்லிட்டு அவங்க வந்து ஒன்றும் கண்டுக்கல. ஏன்னா இந்த நேரத்தில் உலக அளவில் அவங்களுக்கு பொருளாதார தடை வச்சுருக்காங்க. அந்த இடத்துல ஏன் கப்பல் வந்து அங்கே நிற்கிது, மூவ் பண்ணியாச்சுன்னா போட்டு தள்ளிடுவேன்ற அளவுக்கு அவங்க மிரட்டி வச்சுருக்காங்க. நார்த் அமெரிக்காவில் இவங்க 50 ஸ்டேட் இருக்குது. அப்போ மிகப்பெரிய நாடு கனடா. அது 51வது ஸ்டேட்டாக நான் வச்சுக்கிறேன். என்னமோ இந்த சின்ன வீடை நான் வச்சுக்கிறேன், உங்கள் பொண்ணு கொஞ்சம் அழகாக இருக்குது, நான் சின்ன வீடாக வச்சுக்கிறேன்னு சொன்ன மாதிரி 51 ஸ்டேட்டாக வச்சுக்கிறேன். உடனே சண்டை வந்துருச்சாங்க. ட்ரம்ப் அவ்வளோ பவர்ஃபுல்லா சார். நேத்து வந்துட்டு என்ன சொல்லியிருக்காருன்னா, ஸ்பெயினோட டோட்டலா உறவையே கட் பண்றேன். எதுக்கு அப்படின்னா, பிளேனை லேண்ட் பண்ண விட மாட்டேன் அப்படின்னு. ஆமாம், ஈரான் அடிக்கிறதுக்கு என் இடத்த யூஸ் பண்ணாத அப்படின்னாங்க. அப்போ நீ வந்து துரோகி, இப்படி பண்ணிவிட்டியா அப்படின்னு சொல்லி ட்ரம்ப் வந்து எதிர்த்தாலும் வந்து பயங்கரமாக பேசுவார்ல. ஒரு பைத்தியக்காரனோட உச்சகட்டம் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அதாவது இன்னொரு நாட்டோட அதிபர் இப்படி பேசலாமா அப்படின்னா, அவர் காலையில் எந்திரிச்ச ஒன்று மத்தியானம் ஒன்று, சாயந்தரம் ஒன்று, ராடு தூங்கும்போது தலைகளை மாற்றி பேசிட்டு மறுநாள் கல்யாணம் அப்படியே பேசினா, இல்லை அப்படி இல்லை, அதை அழிச்சு போட்டுருங்க, வேறு எது பண்ணுறோம் அப்படின்னு புதுசாக பேசுகிறாரு. மூவி வேர்ல்டு மீடியா தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். வேர்ல்டு வார் 3 வரப்போகுதா, ஈரான் ஈராக் சின்னதாக நடந்து முடிஞ்சிருமா அப்படின்னு சொல்லி நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இருக்குது. அதுக்கு நம்ம கூட ஜியோ பாலிட்டிக்ஸ் எக்ஸ்பர்ட் கசாலி இருக்காரு. வணக்கம் சார். வணக்கம் சுதந்திரன். இப்போ என்ன நிலைமை அப்படின்றத ஜென்ரலாக ஒரு ஆடியன்ஸாக கேட்குறேன் சார். என்ன நிலைமையில இருக்குது வார்? நானுமே வந்து ஒரு ஆடியன்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் தான் பார்க்குறேன் நான். ஆனால் என்னென்னா, நான் பார்க்குற விஷயத்தில் வந்து நிறைய தேடி தேடி படிக்கும்போது சில விஷயங்கள்லாம் இப்படிலாம் இருக்குன்னு அட்வான்ஸாக யோசிக்க முடியுது. ஓகே, சில இதில் முக்கியமாக என்னென்னா, நம்பர் 1 வந்து அடுத்த சுப்ரீம் லீடர் அயத்துல்லா கமேனி, அவரோட 2வது மகன் முஜ்தபா கமேனி. அவரை வந்து செலக்ட் பண்ணியிருக்காங்க. பட் இன்னும் அஃபிஷியலாக வந்து இன்னும் ஸ்வான் இன் பண்ணலை. அது ஒரு பக்கம். அப்புறம் இன்றைக்கி ரொம்ப முக்கியமான செய்தியாக என்ன வந்துச்சுன்னா, ஆ, இந்தியாவோட கிட்டத்தட்ட 40 எண்ணெய் கப்பல்கள் அந்த ஹார்மோஸ், ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மோஸ்ன்னு இருக்கு, அதில் வந்து அலோவ் பண்ணலை. அவங்க அலோவ் பண்ணுறது 2 நாட்டோட கப்பல்கள் மட்டும். எதுனா ஒன்று சைனா, இன்னொன்று ரஷ்யா. சைனாவோட கப்பல் அலோவ் பண்ணாமல் இருக்க முடியாது. ஏன்னா சைனாவுக்கு மேஜர் எண்ணெய் ஈரான்லேருந்து தான் வருது. ஸோ ஈரான்லேருந்து எவ்வளோ எண்ணெய் டெய்லி வந்து உற்பத்தி ஆகுதுன்னு சொன்னால் கொஞ்சம் புரிதலுக்கு ஈஸியாக இருக்கும். நமக்கு வந்து உலகத்தில் டெய்லி வந்து கிட்டத்தட்ட 10 கோடி பேரல் அப்ராக்சிமேட்டாக உற்பத்தி ஆகிறது. அதில் நம்பர் 1, நம்பர் 2, நம்பர் 3 அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 3 கோடி பேரல் அமெரிக்கா, 3 கோடி பேரல் ரஷ்யா, ஒரு 2 2.25 கோடி பேரல் அப்படிங்கிறது சவுதி அரேபியா. இதில் வந்து கொஞ்சம் முன்ன பின்ன வரும். சில நேரத்தில் இது கொஞ்சம் ஜாஸ்தி வரும், இது கொஞ்சம் முன்ன பின்ன வரும். ஓகே, இந்த 3 பிளேயர்ஸுமே வந்து டாப் பிளேயர்ஸ். ஓகே, அதுக்கு அப்புறம் வந்து நீங்கள் குவைத்தில் இருக்குது, ஈரானில் இருக்குது. ஈரானில் எவ்வளோ வருது அப்படின்னா 42,00,000 45 லட்சம் பேரல் பெர் டே க்ரூட் ஆயில் உற்பத்தி ஆகுது. அதுக்கப்புறம் யுஏஇயில் வந்து அபுதாபியில் இருக்குது. அதுக்கப்புறம் ஈராக்கில் இருக்குது. அப்புறம் குவைத்தில் வந்து சின்ன கண்ட்ரி, அது வர்றதே வந்து ரொம்ப அந்த மக்களுக்கு போதுன்ற அளவுக்கு பெரிய அளவுக்கு வந்துருக்கு. ஸோ இதெல்லாம் இது வந்து பேசிக். அங்கே நமக்கு இந்தியாவு கப்பல் ஏன் அப்படின்னா, இந்தியா முன்னாடி ஈரான்லேருந்து ஸ்ட்ரெயிட்டாக வாங்கிட்டு இருந்தோம். ருப்பி அண்டு இவங்களுடைய ரியாலில் ஓகே வாங்கிட்டு இருந்தோம். அந்த இடையில இவர் வந்த புதுசில் நம்ம போன ஜனவரி ட்ரம்ப் வந்தாரா, வந்த உடனே கூப்பிட்டு நீங்கள் வந்து இங்கே வாங்கக்கூடாது, ஈரானில் வாங்கக்கூடாது அப்படின்னா, சரி ஓகே பாஸ் அப்படின்ட்டு ஈரானில் வாங்குறத கட் பண்ணிட்டோம். ஓகே, அப்போ ஈரானுக்கு வந்து கொஞ்சம் வருத்தப்படுவாங்களே, என்னதான் இருந்தாலும் ஒரு ராஜ்யர் வந்தால் கூட ஓகே, நாட்டுக்கு நாடு சரி பரவாயில்ல, அவங்க நாடு அவங்க எடுத்துக்கிறாங்க பரவாயில்லன்னு சொல்லிட்டு அவங்க வந்து ஒன்றும் கண்டுக்கல. ஏன்னா இந்த நேரத்தில் உலக அளவில் அவங்களுக்கு பொருளாதார தடை வச்சுருக்காங்க. அதனால வந்து வாங்கலை. ஆனால் ரஷ்யா இருக்கு இல்லையா, ரஷ்யாவுக்கும் பொருளாதார தடை விதிச்சிருக்காங்க அமெரிக்கா. அமெரிக்கா என்ன யுஎன் மூலமாக விதிச்சிருக்காங்க. ஏன்னா யுக்ரைனோட சண்டை போட்டுட்ருக்காங்க அப்படின்னு சொல்லி பொருளாதார தடை. ஆனால் நம்ம வந்து ரஷ்யா கூட நல்ல உறவோட அங்கே ஒரு 5-6% நம்முடைய மொத்த தேவைக்கு ஆயில் வாங்கிட்டு இருந்ததை 42% ஆயில் வாங்கணும். அவங்க வந்து ரேட் வேறு கம்மியாக வர கொடுத்தாங்க நமக்கு. இங்கே சவுதியில் ஆயில் வாங்குறத விட யுஏஇயில் ஆயில் வாங்குறத விட ஒரு $2-3 $4, சில நேரங்களில் $15 பக்கம் கம்மியாக வர கொடுத்தாங்க கேள்வி அங்கேருந்து. அப்போ நம்ம வந்து 42%
நமக்கு தேவைக்கு அங்கே வாங்கினோம். மிச்சதெல்லாம் சவுதியில, யுஏஇல அப்புறம் கொஞ்சம் வந்து வெனிசுலால கொஞ்சம் வாங்கினோம். அமெரிக்கா வந்து நேரடியா சில நேரம் அங்கேருந்து குடுத்தா கூட, இல்லன்னா இந்த ஈராக்ல இருக்கிற எண்ணெய வந்து அமெரிக்கா டீல் பண்ணுவாய்ங்க. இப்படித்தான் நம்ம மொத்தத்துக்கு இது புரிதலுக்காக சொல்றது. இதுல அந்த இடத்துல ஏன் கப்பல் வந்து அங்க நிக்குது? மூவ் பண்ணியாச்சுன்னா போட்டு தள்ளிருவேன்ற அளவுக்கு அவங்க மிரட்டி வச்சிருக்காங்க. மூவ் பண்ண முடியாது. ஓகே. என்னன்னா, எவ்ரிடே வந்து 100க்கும் மேற்பட்ட எண்ணெய் கப்பல். அங்க அந்த மேப்ல சொன்னோம்னா, கரெக்ட்டா அது நம்முடைய நேயர்களுக்கு எக்ஸ்ப்ளைன் பண்ணிருவோம். ஏன்னா வந்து மூவி வேர்ல்டு நேயர்கள் புதுசா பார்க்குறாங்கன்னா, இதுக்கு வந்து எக்ஸ்ப்ளைன் பண்ணிறலாம். எப்படின்னா, நமக்கு வந்து அ இந்திய பெருங்கடல்ல வருது. அதுக்கப்புறம் வந்து கீழ இந்த ஒரு பாட்டம்ல இப்படி இப்படி ஒரு மாரி ஒரு கேக்கு துண்டு மாரி வரும். அது வந்துன்னா கீழ வந்து இந்த பக்கம் ஓமான், இந்த பக்கம் ஏமன். அதுக்கு மேல அப்படி போனீங்கன்னா, சவுதி அரேபியா பெரிய நாடு. நீங்க ரைட் சைட்ல பார்த்தீங்கன்னா, அந்த அந்த எட்ஜ்ல பார்த்தீங்கன்னா, ஓமானுக்கு நேரா மேல அங்க பார்த்தீங்கன்னா, அ யுஏஇ இருக்கு. அப்புறம் அ கத்தார், பஹ்ரைன், குவைத்து, அப்புறம் கார்னர்ல எட்ஜ்ல பார்த்தீங்கன்னா, சின்ன ஒரு போர்ஷன் வந்து அதாவது ஈராக்கோட சின்ன போர்ஷன் அங்க, அந்த கடல்ல. அப்ப என்னன்னா, இந்த இந்திய பெருங்கடல்ல இருந்து உள்ள போனா இந்த பக்கம் அ இது ம கல்ஃப் ஆஃப் ஒமான், ஓமான் வளைகுடா. அந்த ஓமான் வளைகுடா, அதுக்கப்புறம் இந்த இந்த பக்கம் ஈரான் இருக்கு. ஈரானுக்கும் யுஏஇ, சவுதி அரேபியா இருக்கு இல்லையா? இதுக்கு இடையில வந்து ஒரு சின்ன கடல் ஏரியா இருக்கு. அது வந்து பெர்ஷியன் கல்ஃப். இந்த ஓமான் கல்ஃப், கல்ஃப் ஆஃப் ஒமானுக்கும் பெர்ஷியன் கல்ஃப்க்கும் இடையில வந்து ஒரு மூக்கு மாரி வளைஞ்சு வரும் ஒரு இடம். அந்த இடத்துக்கு பேரு ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மோஸ், ஹார்மோஸ் ஜலசந்தி. அந்த ஹார்மோஸ் ஜலசந்தி வழியா தான் டெய்லி வந்து அ எவ்வளவுன்னா 2,20,00,000 பேரல் டெய்லி வந்து அங்கேருந்து வருது. அதுதான் 20% ஆஃப் ஆ வேர்ல்ட் ப்ரொடக்ஷன்ல. 20-25% சில நேரங்கள்ல 29% சில நேரங்கள். ரெகுலரா இல்ல. ரெகுலர் ஆவரேஜாவே 22%. ஓகே. அப்ப 22, 21, 22% மொத்த உலகத்தோட எண்ணெய் தேவை. அப்புறம் நேச்சுரல் கேஸ். நேச்சுரல் கேஸ் எங்க அதிகம்னா, கத்தார்ல அதிகம். அந்த கத்தாரோட நேச்சுரல் கேஸ் நம்ம இந்தியாவோட 60% 80 60%க்கு மேல. இந்தியாவோட நேச்சுரல் கேஸ வந்து கத்தார் தான் நமக்கு வந்து பூர்த்தி பண்ணுது. நமக்கு பரவால்ல. ஜப்பான் இருக்குல்ல, அதோட நேச்சுரல் கேஸ் தேவை இருக்குல்ல, அதோட 80%க்கு மேல கத்தார்லேருந்து தான் வருது. அதுபோக சவுத் கொரியா. அப்புறம் அங்கேருந்து சுத்திகரிச்சு அங்க பக்கத்துல சிங்கப்பூர், மலேசியா, அப்புறம் அங்க புருனேல இருக்கிறதெல்லாம் வந்து மலேசியாக்கு அங்கெல்லாம் போகும் அது வேற. இந்த பக்கம் ஏசிய நாடுகள்ல வந்து நெறைய சுத்திகரிச்சு, சுத்திகரிச்சு எல்லா நாட்டுக்கும் வந்து அனுப்புவாங்க. ஸோ இது வந்து இது பேசிக் இது. அப்போ இந்தியாவுக்கு எங்கேருந்து வாங்குவாங்கன்னா, சவுதியிலேருந்து வாங்குறாங்க. அ யுஏஇல அபுதாபிலேருந்து வாங்குறாங்க. அதுக்கப்புறம் குவைத்லேருந்து எவ்வளோ வாங்குறாங்கன்னு எனக்கு கணக்கு தெரியல. ஆனா அமெரிக்காவுக்கு பில்ல போட்டு அ இதுலேருந்து ஈராக்லேருந்து கொஞ்சம் வாங்குறாங்க. அப்போ அந்த ஓரத்தில அந்த கடல்ல வந்து ரைட் சைட்ல பார்த்தீங்கன்னா, முழுக்க முழுக்க ஈரானோடது. ஈரான்ல அவன் 42,00,000 45,00,000 பேரல் வருது. அதில 35,00,000 பேரலுக்கு மேல சைனாவுக்கு மட்டும் குடுக்குறாங்க. ஓகே. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா, மேல அ கத்தார், சாரி ஈராக். ஈராக் அப்புறம் கீழ வந்து அதுக்கு அடுத்து கீழ வந்து குவைத். அதுக்கப்புறம் கீழ வந்தா சவுதி அரேபியாவோட ஒரு பார்ட் இருக்கு. அதுக்கப்புறம் அ ஒ க கத்தார் இருக்கு. அப்புறம் சின்னதா ஒரு தீவு வந்து பஹ்ரைன் இருக்கு. அதுக்கப்புறம் ஒரு பெரிய லாங்கா வந்து யுஏஇ இருக்கு. யுனைட்டட் அரப் எமிரேட்ஸ். அந்த எட்ஜ்ல வந்து கொஞ்சம் மூக்கு வளையும் இல்லையா? அங்க வந்து ஓமானோட இடம் இருக்கு. ஸோ இத்தன நாடும் இந்த இடத்துல இருக்கு. இத்தன நாட்டோட வணிகமும் இத சார்ந்து தான் இருக்கு. அதுல என்னன்னா, இங்க வந்து எல்லாம் இங்க வர்றது எல்லாமே அந்த ஹர்மோஸ்ங்கிற இடத்துல தான் வந்தாகணும். அந்த ஹர்மோஸ பத்தியும் சொல்லிட்டோம்னா கொஞ்சம் புரிதலுக்கு ஈஸியா இருக்கும். என்னன்னா, இப்படி நேரா இப்படி வர்றதுல வந்து ஒரு இடத்த வளைஞ்சு வருது. இந்த வளையிற இடம் வந்து 50 கிலோமீட்டர் அப்ராக்ஸிமேட்டா. ஓகே. 50 கிலோமீட்டர். அப்புறம் 2க்கு இடையில வந்து இந்த டிஸ்டன்ஸ் இருக்குல்ல, இது இந்த பக்கம் ஓமானோட இடம். அந்த பக்கம் ஈரான். 2க்கு இடையில உள்ள டிஸ்டன்ஸ் வந்து 33 கிலோமீட்டர். ஓகே. அப்போ ஒமானுக்கு வந்து 15 கிலோமீட்டர் சொந்தம். ஈரானுக்கு 15 கிலோமீட்டர் சொந்தம். எப்பவுமே வந்து நம்ம இந்த மாரி கடல் எல்லைன்னு ஒண்ணு சொல்லுவோம். நம்ம உதாரணத்துக்கு இன்டர்நேஷனல் வாட்டர்ஸ்க்கு என்ன சொல்றது? இன்டர்நேஷனலுக்கும் ம். ஓ ம அந்தந்த நாடுகளுக்கும். சில இடங்கள்ல தீவு வந்து புடிச்சுக்கிறதுக்கு ரொம்ப க ஆர்வப்படுவாங்க. ஏன் தெரியுமா? ஒரு தீவு உதாரணத்துக்கு வந்து ஒரு ஒரு 20 இல்ல 30 கிலோமீட்டர் சரவுண்டிங்குள்ள ஒரு தீவு இருந்துச்சுன்னா, அந்த தீவுல இருந்து இன்னொன்னு 12 நாட்டிக்கல் மைல் தூரம் சுத்தியே வந்து அந்த தீவுக்கு சொந்தம், அந்த கடல். அது மாரி இப்ப நம்ம உதாரணத்துக்கு மெரினா பீச் இருக்கு. அங்கேருந்து 12 நாட்டிக்கல் மைல்னா கிட்டத்தட்ட ஒரு 17, 18 கிலோமீட்டர். அதுவரைக்கும் இந்தியாவுக்கு சொந்தம். அது மாதிரி அங்க வந்து 33 கிலோமீட்டர்ல ப 17, 18 இவங்களுக்கு சொந்தம் வரணும். ஆனா 33ல பாதி பாதி எடுத்தாச்சா கூட 15 கிலோமீட்டர் வந்து அ இவங்களுக்கு சொந்தம். ஈரானுக்கு. இன்னொரு 15 கிலோமீட்டர் வந்து ம இவங்களுக்கு ஓமானுக்கு சொந்தம்.
சரி. அப்ப இவங்க சொந்தம்னா, இப்போ அவங்க இடத்துல சப்போஸ் கப்பல் போக முடியல அப்படின்னு சொல்லி தடுத்தாங்கன்னா, இந்த ஓமான் சைட்ல வந்துரலாம்ல? வர முடியாது. என்ன ஏன்னா, காரணம்னா, அவங்க ஆழம் இல்ல. அதாவது அதாவது எப்படின்னா, இந்த மொத்தம் 33 கிலோமீட்டர் அகலத்துல 8 கிலோமீட்டர் கடல் இருக்குல்ல, அது மட்டும் தான் ஷிப்பு ஆழமா இருக்கு. போகக்கூடிய ஆழம் அவங்கள்ட்ட இருக்கு. இருக்கு. அது அவங்க இடத்துல ம். இருக்கு. அப்போ அவங்க சொந்த இடத்துல தான் இந்த உலகத்தோட 22% வணிகம். இப்ப 10,00,00,000ன்னு வச்சுக்கங்களேன். அப்ப 2,20,00,000 பேரல் வந்து எவரி டே அங்கேருந்து வருது. அது இல்லாம ஓகே. மருந்து பொருள், உணவு பொருள், மத்த பொருட்கள். அதுக்குன்னு வணிக கப்பல் இருக்குல்ல, அதுவும் அங்க போகுது. யோசிச்சு பாருங்க. அப்ப அந்த ஹார்மோஸ் இருக்கு இல்லையா? அதோட கிட்டத்தட்ட இம்பார்ட்டன்ஸ். வர்த்தகத்தோட கழுத்து மாரி இருக்கு அது. ஆமா. ரொம்ப. அதாவது உலகத்தோட இந்த இது மட்டுமே வந்து இவ்வளவுனா, ஆ ஆயில் டேங்கர் வர்றது, போறது மட்டும் இவ்வளவுனா, அது இல்லாம மத்த பொருட்கள் வரணும்ல. அப்போ ஏன்னா இப்போ பந்தர் அப்பாஸ்ன்னு சொல்லி இவங்களோட போர்ட் இருக்கு. ஈரானோட போர்ட். அதில ஒரு 3, 4 ஜெட்டி அந்த 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 ஏரியாக்கள் அங்க இருக்குன்னு நெனைக்கிறேன். 3 மேஜர் ஏரியா நெனைக்கிறேன். அதில ஒரு இது வந்து இந்தியா பராமரிக்குது. ஓகே. 1. அப்போ இந்தியா பராமரிக்கலாம். பராமரிச்சு அங்க லீஸுக்கு எடுத்து அத பராமரிச்சு அங்க வரக்கூடிய லாபத்த வந்து எடுத்து கொண்டு வருவாங்கன்னு வச்சுக்கங்க. ஆனா, இப்ப என்னன்னா, அங்க இந்தியால இருந்து துணி வகைகள் போகணும்னு வச்சுக்கங்களேன். கப்பல்ல கண்டெய்னர் கண்டெய்னரா போயிட்டு அங்க வந்து இறங்கணும். இல்ல மருந்து பொருள் போகலாம். உணவு பொருள் போகலாம். பதப்படுத்தப்பட்ட உணவு பொருளா, சீ ஃபுட் போகலாம். என்ன வேணா போகலாம்ல. அதுல நெறையா இந்த ரூட்ல தான் எப்படி பார்த்தாலும் அந்த 8 கிலோமீட்டர் இருக்குல்ல, அது ஈரானோட 8 கிலோமீட்டருக்குள்ள தான் போயாகணும். ஓகே. இது. இப்ப இந்தியாவோட இதே இந்த விளக்கம் சொல்லியாச்சு வச்சுக்கங்களேன், நம்ம பார்க்குற மக்களுக்கு அப்போ வந்து ஒரு இப்ப படம் காமிச்ச இப்ப மாரி அதுதான். இருக்கும். இப்ப நீங்க சொல்ல சொல்ல வந்துட்டு ஜெனரலா யோசிக்கும்போது பயமா அதிகமாவுது. என் கேள்வி என்ன அப்டின்னா, ட்ரம்ப் அவ்ளோ பவர்ஃபுல்லா சார். ஏன்னா, நேத்து வந்துட்டு என்ன சொல்லியிருக்காருன்னா, ஸ்பெயினோட டோட்டலா உறவையே கட் பண்றேன். எதுக்கு அப்டின்னா, பிளேன லேண்ட் பண்ண விட மாட்டேன் ஆமா. அப்டின்னாரு. ஈரான் அடிக்கிறதுக்கு என் இடத்த யூஸ் பண்ணாத. அதே மாரி யுகே என்ன சொல்ட்டாய்ங்க வந்து, நான் வந்து அ என் இடத்த உனக்கு குடுக்குறேன். முன்னாடி வந்து இடத்த குடுக்கல. அந்த கார்சியான்னு ஒரு இடம் இருக்கு. மொரிஷியஸ் தீவோட சேர்ந்தது. நம்மளுடைய மால்தீவ்ஸ் இருக்குல்ல, மால்தீவ்ஸ்க்கு கீழ இந்திய பெருங்கடல்ல பெருங்கடல். சென்ட்ரல்ல இருக்க ஒரு இடம். அது வந்து பிரிட்டிஷோடது. அதாவது பிரிட்டிஷ்க்கும், மொரிஷியஸ்க்கும் அக்ரீமெண்ட். அத வந்து அமெரிக்காவுக்கு குடுத்துருக்காய்ங்க. அப்ப என்ன சொல்றாங்க, முதல்ல அந்த இடத்த கூட நான் வந்து தரமாட்டோம். ஈரான் அடிக்கிறதுக்குன்னு சொன்னாங்க. ஓகே. ஆனா, அதுக்கப்புறம் இப்ப என்ன சொல்றாங்கன்னா, இல்ல நாங்க இடத்த தர்றோம். ஆனா, நாங்க வந்து நேரடி யுத்தத்துக்கு வரமாட்டோம். உங்களோட சேர்ந்து வரமாட்டோம். முன்னாடி வந்து இந்த HMS அ ஒரு கப்பல் அங்க வந்து சேர்ந்துச்சு. ஏன்னா, ஈரான் அடிக்கிறதுக்கு. இப்ப நாங்க அப்படி வரமாட்டோம். என் இடத்த வேணா நீ பயன்படுத்திக்கோ அப்படின்னு இவங்க சொல்றாங்க. அ யுகே. ஆனா, அ ஸ்பெயின் என்ன சொன்னாங்கன்னா, அ என் இடத்த நீ பயன்படுத்தாத. ஈரான் அடிக்கக்கூடாது அப்படின்ட்டாங்க. அப்ப நீ வந்து துரோகி. இப்படி பண்ணிப்புட்டியா அப்படின்னு சொல்லி ட்ரம்ப் வந்து எத எடுத்தாலும் வந்து பயங்கரமா பேசுவார்ல. அவர் டக்கு டக்குன்னு முடிவு எடுக்குறாரு. அது அவர் அப்படித்தான். ஏன்னா வந்து ஒ ஒரு பைத்தியக்காரனோட உச்சகட்டம் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அதாவது இன்னொரு நாட்டோட அதிபர் இப்படி பேசலாமா அப்படின்னா, அவரு காலையில எந்திரிச்ச உடனே ஒண்ணு, மத்தியானம் ஒண்ணு, சாயந்தரம் ஒண்ணு, ராத்திரி தூங்கும்போது தலைகீழ மாத்தி பேசிட்டு, மறுநாள் காலையில நான் அப்படியே பேசினேன். இல்ல அப்படி இல்ல. அத அழிச்சு கிழிச்சு போட்டுருங்க. வேற எது பண்றோம் அப்படின்னு புதுசு புதுசா பேசுறாரு. அப்புறம் அவர் வந்து வந்ததிலிருந்து சண்டை போடாத நாடு எதா இருக்கா யோசிச்சு பாருங்க. நம்மள கூட அதாவது டாக்ஸ் வச்சு நெருக்குறாரு. எடுத்த உடனே ஒரு மிகப்பெரிய நாடு. அதுக்கு இல்ல நார்த் அமெரிக்கால இவங்க 50 ஸ்டேட் இருக்கு. அப்ப மிகப்பெரிய நாடு கனடா. அது 51வது ஸ்டேட்டா நான் வச்சுக்கிறேன். என்னமோ இந்த சின்ன வீட நான் வச்சுக்கிறேன். உங்க பொண்ணு கொஞ்சம் அழகா இருக்கு. நான் சின்ன வீடா வச்சுக்கிறேன்னு சொன்ன மாதிரி 51 ஸ்டேட்டா வச்சுக்கிறேன். உடனே சண்டை வந்துருச்சு அங்க. சரி. அப்புறம் வந்து கிரீன்லாந்து எனக்கு தான் சொந்தம். நான் வச்சுக்கிறேன். நான் வந்து குடுத்து வாங்கிக்கிறேன் அப்புட்ன்னா, டென்மார்க்காரன் வந்து என்னோட இடம் முடியாது அப்புட்ன்னா, இவங்க எல்லாம் ஒண்ணு சேர்ந்துட்டாய்ங்க. அதுக்கப்புறம் இங்க ம் இதுல நம்ம ரஷ்யா, உக்ரைன் வார்ல வந்து யுக்ரைனுக்கு வந்து இவ்வளோ பணம்லாம் தர முடியாது. நீ ஒழுங்கா இரு. நீ வந்து இந்த மினரல்ஸ் பூரா எனக்கு எழுதி குடுத்துரு. இந்த இடத்த பூரா ரஷ்யாவுக்கு எழுதி குடுத்துரு. அவர் போய் ஜெலன்ஸ்கிய சொல்லிட்டு இருந்தாரு ஒரு 4 மாசம் முன்னாடி. ஆ. வேர்ல்ட் வார கொண்டு வந்துருவாரு போலன்னு. அப்படித்தான். அவரு அவரு அதாவது தனக்கு கரெக்ட்னா அதாவது தனக்கு வந்தா ரத்தம், மத்தவனுக்கு வந்தா தக்காளி சட்னி தான். அவரு இப்படி மாறி மாறி பேசுறவரு. நேட்டோவோட சண்டை. நீங்க வந்து நேட்டோவுக்கு நான் வந்து இவ்வளோ காசு குடுக்குறேன். நீங்க உங்களோட ஜிடிபில 6% நீங்க குடுங்க. ஜிடிபில 6% நேட்டோவுக்கு குடுத்தா, அப்புறம் அந்த நாட்டோட வருமானம் மக்களுக்கான நலத்திட்டங்கள் என்ன ஆகும்? ஏற்கனவே அங்க யுகே, பிரான்ஸு, ஜெர்மனி 3 பேர் பிச்சை எடுத்துட்டு இருக்காய்ங்க. அவங்களுக்கு பொருளாதாரம் பயங்கர டவுன்ல இருக்கு. ஓகே. அப்ப இதுல வந்து 6% நீங்க நேட்டோ குடுங்க அப்டின்னா, உடனே நேட்டோவே வந்து தடுமாறி போய் நிக்குது.
ஸோ அப்புறம் யூஎன்ல வந்து நீங்கள் என்ன எல்லாத்துக்கும் வந்து நலத்திட்டம் பண்ண போறீங்கன்னா ஆப்பிரிக்கா அங்கங்கே எல்லாத்துக்கும் போய்கிட்டு இருக்கீங்க, அதெல்லாம் நீங்கள் கட் பண்ணு அப்படின்னு எல்லா இடமும் உரண்டை இழுத்து. அதுக்கப்புறம் வந்து டாரிஃப் வார். நீங்க இந்தியா முதற்கொண்டு. அப்புறம் இந்தியா வந்து உண்மையிலேயே அவங்க வந்து எ நமக்கு நல்லது பண்றாங்களா இல்லையான்னு தெரியல. அது வந்து அரசியல் நம்ம பேச வேண்டாம். ஓகே. ஆனா என்ன சொல்ல வரேன்னா கடைசியா இந்த நம்ம இந்த இந்த சப்ஜெக்ட்க்கு வந்தோம்னு வச்சுக்கங்களேன். இதில அவரு எவ்வளோ பெரிய ஆளா இருக்கட்டுமே, எவ்வளோ பெரிய ஆளா இருந்தாலும் இன்னொருத்தன் ஆ ரொம்ப இது சொல்லுவாய்ங்க. ஒரு ஒட்டகச்சிவிங்கி நிக்குது. அது பயங்கர உயரமான ஒட்டகச்சிவிங்கி தான். கால் உயரமா இருக்கு. ஒரு கால வந்து ஒரு தட்டு தட்டுனா கீழ விழுந்துரும். ஸோ அது பெரிய மிருகம் தான். ஆனா அதோட வீக் பாயிண்ட் ஒண்ணு இருக்குல்ல. அது மாரி இவரு பெரிய ஆளு தான். ஆனா சண்டைக்கு வர்றது எங்க? இந்த ஏரியால, கல்ஃப் ஏரியால. ஸோ கல்ஃப் ஏரியால சண்டைக்கு வந்தா இவங்க ஸ்ட்ராங்கா இருப்பாங்கல்ல. நம்ம